ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சாய்காவின் கிச்சன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பாசிப்பருப்பு பணியாரம் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, அதே நேரம் சிம்பிளாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் ஒரே மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ் குழந்தைகள் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு நான் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது சாஸ்பேனில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாகு ரெடி ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 மணி நேரம் கழிச்சு அதில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பாசிப்பருப்பை மாற்றிக்கலாம். கூட வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சால்ட்டும் ஆட் பண்ணி தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையமும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி வேணால் தெளிச்சுக்கலாம், அவ்வளோதான் பண்ணலாம்னா தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இப்போ இந்த மாதிரி 2 ரவுண்டாக போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை பாகுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு எந்த பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி ஓரளவு திக்கான இந்தளவு பாகு வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகை சேர்த்து இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து கலந்து விட்டு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு சுவை எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கலந்துருக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப இனிப்பாக இருந்தால் அது பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும். அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பணியாரக்கல் வச்சுருக்கேன். அதில் எல்லா குழியிலையுமே நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெட் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்ல மீடியமான ஃப்ளேம்லேயே வேகட்டும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கருப்பாகாமல் இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாசிப்பருப்பு அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் ஒரு பக்கம் வெந்து வரும். அதை அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நான் திருப்பி விட்ருங்க. இதில் ரொம்ப அதிகமான எந்த பொருளுமே சேர்க்கலை, சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பை வச்சு ரொம்பவே சட்னி ரெடி பண்ணிடலாம். மதியானம் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வெல்லமும் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பாசிப்பருப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பணியாரம் ரெசிபிஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளே நல்லா கூடு விழுந்து இந்தளவுக்கு வெந்திருக்கு. ஸோ மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா தான் உள்ளேயும் மாவாக இல்லாமல் நல்லா இந்தளவுக்கு வெந்து வரும். மேலேயும் ஒரு தோல் கருப்பாகாமல் இருக்கும். நம்ம கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி மிக்சியில் அரைச்சிருக்கோம். இதுவே நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹாப்பி குக்கிங், பாய்.